வாட் இஸ் டிங்க் அப்படின்னா இருக்கு, இரட்டை வருமானம் இருக்கு, ஆனால் குழந்தை பெற்றுக் கொள்வதில்லை. உலகின் பல நாடுகளில் இது இருக்கிறத பார்க்க முடியுது. சில நாடுகள் இது அதிகமான எண்ணிக்கையில் இருக்கு. குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இரட்டை வருமானத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வது. டியூவல் இன்கம், நோ கிட்ஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டிங்கி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன? டியூவல் இன்கம், நோ கிட்ஸ் எட். பிளான்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் குழந்தை பெற்றுக்க பற்றி எதுவும் ஐடியா இல்லை, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போக்கும் இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இப்படியே ஆதரிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த தரப்புல சிலர் அந்த மாதிரியான டிங்க் குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்க, இந்த பக்கம் இந்த வாழ்க்கை முறை தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எப்படின்னா, 2 பேரும் சம்பாதிக்கிறோம், மகிழ்ச்சியா இருப்போம், அது நம்ம சில பிளான்ஸ் வச்சுக்கலாம், குழந்தை பெற்றுக்க வேண்டாம். இந்த ஐடியா எங்கிருந்து உங்களுக்கு வந்து? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த செனங்குண்ட கொஞ்சான ஸ்டார்ட் தான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்ப இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட். பட் நான் குழந்தை பிறக்கும் போது இறண்டா என்ன பண்ணுவா, அது மாதிரி ஒரு டாக்ல ஆரம்பிச்சு ஸ்டார்ட் ஆனது தான். அப்ப நான் முடிவு பண்ணேன், ஐயோ வேண்டாம், இது மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்ட்டு ஒரு பயத்துல முடிவு பண்ணது. நீங்க பட் ஏஜ் க்ரோ ஆக அதோட நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓ, நீ அப்படி வரியா? ஒரு நச்சு மிகுந்த இந்த உலகத்துக்குள்ள ஒரு குழந்தையை கொண்டு வர நீ எடுத்துட்டு நான் விட்டுட்டு அதை கஷ்டப்பட இது விரும்பல. நான் எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அதாவது எனக்கு இந்த ஐடியாஸ் இருக்கு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். ஸ்கூல் சீனியர் அவங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் அவங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஐடியா நல்லா இருக்கு. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. கப்பல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்னலாம் பண்ணணும்? இந்தியாக்குள்ளே நிறைய டூர் போகணும், இடம் இருக்கு. கப்பல் எக்ஸ்பீரியன்ஸ், டூர் போகணும். யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஜென்ரேஷனை டூருக்கே அனுப்பாம ரொம்ப வீட்டுக்குள்ளே பிடிச்சி வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நான் போயிட்டேன்னா there is no coming back. I am not ready to take that big responsibility. எனக்கு அது ரொம்ப ஒரு ஃபியர்னே சொல்லலாம். ஆமாடா, பயந்துட்டேன். என்ன மாமா எங்க மாதிரி என்ன எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒர்க்கா இருந்தாலும் சரி, கரியரா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, there is a comeback. But இந்த மதர்ஹுட் ஆர் பேரண்ட்ஹுட் இதுல I can't return back. என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட ப்ராப்ளம். நீங்க எப்படி அந்த ஐடியாவே இல்லாதால இவர் சொன்ன உடனே கன்வின்ஸ் ஆயிட்டீங்க? நல்லா இருக்கு, எதுக்கு கஷ்டப்படணும்? லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாத. நானா இந்த குழந்தைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய எடுத்துக்கிட்டோம். வெளில போகணும்னா போய்க்கலாம், தூங்கணும்னா நான் தூங்கலாம், நான் யாருக்காகவும் இது பண்ண தேவை. குழந்தைன்னு இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும் தான், எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருந்துக்கலாம். ஓ அப்படியா விஷயம். நான் 100% டிங்க்குங்கிற கான்செப்டை ஆதரிக்கிறேன். ஆனால் நான் டிங்கின்னு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஹாப்பினஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் சார். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3.5 years ஆயிடுச்சு. இப்போ வாழ்க்கை லக்ஸரிஸ் எல்லாம் என்னன்னா ஸ்லோ மார்னிங், ஃபாலோ இன் மை ஹாபி. பைத்தியம் அதெல்லாம் என்னங்க போ. பிகாஸ் இப்போ ஒரு குழந்தை வராங்கன்னா அவங்களை காலையில ஃபர்ஸ்ட் 3 years வரைக்கும் ஸ்கூல் இருக்காது. இந்த ரொட்டீனை ஒரு குழந்தை உள்ள வந்தா இந்த ரொட்டீனே டிஸ்டர்ப் ஆகும். என்னோட ஸ்லோ மார்னிங் ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் ஆகும். நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உரைப்பதற்குள் ஓடி. நீங்க என்ன கேன் யூ டிஃபைன்? ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறேன். நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்றது, இல்ல ஜிம் போறதுனா ஜிம் போறது, ஹெல்த்துக்கு என்ன, இல்ல காலையில ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பிக்கப் பண்றதுனா பண்றது. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. இப்போ நீங்க சொல்றது பார்த்தா ஒரு கிளியர் கமிட்டட் டைம் டேபிள் லைஃப் இது. கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படிதானே இருக்கிறாங்கன்னு கேட்குறேன். இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, நான் டிங்க் கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. அப்போ அவ்வளோவா டே கேர் சென்டர்ஸும் கிடையாது, கிரஷும் கிடையாது. குழந்தை பெத்து இஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படாது பாடுபட்டு வளர்த்ததுனால ஓஹோ, கதை இப்படி போகுதா? இவங்களெல்லாம் பார்க்கும்போது, இவங்கெல்லாம் பேசும்போது பொறாமையா இருக்கு சார். ஸ்லோ மார்னிங்ஸ், கரியர், டிராவல் பண்றோம், கார்டனிங் பண்றோம், பிசினஸ்னா எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாய்ஸ் இல்ல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியா தான் பேசுறோம். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து எனக்கு இருக்க அந்த ஒரு தலைவலி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதெல்லாம் அதுக்கு எதுக்கு? எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இப்போ எங்கள் அண்ணன் ஒரு அப்பாவா இருக்கான், அவனை மாதிரி ஒரு கேரிங் இதாக இருப்பேனா? நான் எங்கள் அப்பா மாதிரி நான் நல்ல அப்பாவா இருப்பேனா? அப்போ நீங்கள் திருமணமும் செய்ய மாட்டீங்க. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி இருக்கு. ஸோ ஒரு குழந்தைய பெக்கல வெறும் குழந்தைய மட்டும் நம்ம பெக்கல, ஒரு பயத்தையும் சேர்த்து தான் பெக்கிறோம். எனக்கு 2 சம்பளம் இருக்கு, ஆனா நாங்க குழந்தை பெத்துக்க விரும்பல. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற இன்னைக்கு
சகல என் அடிய பா. இது வந்து ஒரே வார்த்தையில சொன்னா இது நேச்சருக்கு ஆப்போசிட்டா உள்ளது. ஆஹா ஆஹா. பயப்படுறாங்க. அவங்க லைஃப்ல அவங்களுக்கே ஒரு ஐடியா இல்ல சார். ரொம்ப குழப்பத்துக்குள்ளார இருக்கிற மாதிரி. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கற நீ? லைஃப் இப்படிதான் எடுத்துட்டு போவேன்றதுல ஒரு ஐடியா இல்லாம இருக்காங்க. நாங்க வந்து ஆர்கானிக் ஃபுட் செய்வோம், அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் செய்வோம். அவங்க ஒரு லைஃப்ல வந்து தாட்டே இல்ல. ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. உங்க வயசு தான் சார் பேசுது. வயசு பேசுது. எல்லாருமே பாத்தீங்கன்னா யூத். இதே இவங்க ஒரு 50 வயசு இருக்கும்போது இதே மாதிரி வந்து பேசுவாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணும் இல்லைங்க சார். அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி சிக்கல்ல மாட்டிக்குவாங்களோன்னு தோணுது சார். அவங்க சம்பாதிக்கணும், அவங்க வாழணும், அப்படிதான் இருக்காங்களே தவிர அடுத்ததை பத்தியே யோசிக்க மாட்டாங்க சார். சார் செல்ஃபிஷா இருக்காங்க சார். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்.